السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃபுகள், முன்னோர்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறையருளை தேடி வந்து இறை கட்டளை நிறைவேற்றி உயர்ந்த நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த வாராந்திர நிகழ்ச்சியை, இந்த பயானை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய ஆண்டின் முதலாவது மாதம் முஹர்ரம், முஹர்ரமுல் ஹராம். முஹர்ரம் என்ற மாதத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், அரபியில் முஹர்ரம் என்ற வார்த்தை கண்ணியப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. இஹ்திராம் என்ற வார்த்தையோடு தொடர்புள்ளது தான். இஹ்திராம் பண்ணுங்க அப்படின்னு உருதுவில் சொல்லுவாங்க. அரபிலும் இந்த வார்த்தை பயனுள்ளதாக இருக்கும். இஹ்திராமன் அப்படின்னா கண்ணியப்படுத்துவதற்காக. ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். காபத்துல்லாவுடைய அந்த மஸ்ஜிதுக்கு பேர் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம்னா என்னது? தடுக்கப்பட்ட அந்த ஹராமா? கிடையாது, அது கண்ணியமிக்கது. கண்ணியமிக்கதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஹராம். அதே வார்த்தையோடு தான் இந்த மாதத்துக்கு பெயரும் முஹர்ரம், கண்ணியமிக்க மாதமாக கருதப்படக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை அல்லாஹுடைய மாதமாகவும், அதே போன்று இதற்கு பல கண்ணியமான விஷயங்களை, பல ஹதீஸ்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு இந்த மாதங்களை பற்றி கூறும் பொழுது சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் தெளிவாக கூறுகின்றான்: இன் இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த வானங்கள், இந்த பூமிகள் இதெல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே, இந்த வானம், இந்த பூமி இதெல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மாதங்களின் எண்ணிக்கை 12.
அப்போ நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம் இல்லாதவர்களும் பொதுவாக இந்த ஹிஜ்ரி கேலண்டர், இந்த மாதங்கள் இதெல்லாம் இப்போதுதான் வந்த ஒரு மாதங்களுடைய பெயர்கள், இப்போதுதான் வந்த இந்த எண்ணிக்கைகள், இந்த மாதங்கள் அப்படின்னு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை படித்தால் இந்த நம்மளுடைய தவறான புரிதல் தெளிவாகிவிடும். அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்கள் இந்த பூமிகள் படைப்பதற்கு முன்பாகவே, அதாவது இந்த வானங்கள் பூமிகள் எவ்வளவு ஆண்டுகளாக இந்த அல்லாஹ் படைத்திருப்பான், எவ்வளவு ஆண்டுகள் ஆகியிருக்கும் படைத்து, 5000 வருடம் 10,000 வருடங்கள், சில வரலாற்று ஆய்வாளர்கள் 1,00,000 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையும் இருக்கின்றது. யோசித்து பாருங்கள், அத்துணை வருடங்களுக்கு முன்பாகவே, சொல்லப்போனால் மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே, இந்த பூமிகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இஸ்னதா அஷர், 12 மாதங்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அப்போதுலேருந்து இருக்கக்கூடிய சட்டம் என்ன, அதில் 4 மாதங்கள் ஹுரும், அந்த வார்த்தை வந்துட்டு பாருங்க, அதில் 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்கள், கண்ணியமான மாதங்கள். அந்த 4 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ஒரு மாதங்கள் தனியாக வரும், ரஜப். இந்த 4 மாதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான மாதங்களாக கூறியிருக்கின்றான். இந்த 4 மாதங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, வலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், தன் மீது அல்லது மற்றவர்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ் ஃபீஹின்ன, தன் மீதும் இங்கே என்ன செய்ய, அந்த மாதங்களில் என்ன செய்யக்கூடாது, ஃபலா தஸ்லிமு, எந்த விதமான அநியாயம் செய்யக்கூடாது, தன் மீதும் சரி மற்றவர்கள் மீதும் சரி, அன்ஃபுஸக்கும், உங்களையும் நீங்கள் இந்த மாதிரி அநியாயம் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் குறிப்பிட்ட மாதங்களில் முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்று ஹதீஸில் பார்க்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு தினமாக தான் முஹர்ரமுடைய 10வது நாள். 10வது நாள் என்று நாங்கள் தமிழில் சொல்லுவோமே, அதான் அரபியில் ஆஷூரா, 10வது நாள். அதற்கு பேர் தான் ஆஷூரா, அந்த 10வது தினத்தில் நோன்பு வைப்பது. இதனுடைய பின்னணி என்ன, சம்பவங்கள் என்ன, நம்ம எல்லோருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்திருக்கும். ஆனாலும் சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படை, மிகப்பெரிய வீரப்படைகள், அதிகமாக அநியாயம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌன் படைகள், அந்த எஜிப்டில் இருக்கக்கூடிய அந்த கிப்திகள், இவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக விரட்டி ஓட வைக்கிறாங்க. யாரை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், பனி இஸ்ரவேல் அவர்களை. இது அவர்களுடைய வெற்றிக்கு கிடைப்பதற்கு சிறிதளவு, அதாவது அவர்கள் ஃபிரௌனுடைய மோசமான நிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இவர் இந்த சமுதாயத்தை முழுமையாக வெட்டி கொலை செய்து முழுமையாக அழித்துவிட, அவர்களை அழித்து முழுமையாக வேரோடு அவர்களை அழித்து விடலாம் என்று எண்ணும் போது, படையோடு அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை தாக்கி கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சமுதாயம் கடந்து செல்கிறார்கள். ஒரு பக்கத்தில் அவர்களுடைய பார்வை எந்த இடத்தில் அவர்களுடைய எல்லை இந்த இடத்தில் வந்து முடிகிறது என்று சொன்னால், உலகத்திலே இன்று வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நதி, ஒரு ஆறு, நீல் நதி, அந்த இடத்தில் அவர்களுடைய எல்லை முடியுது. அதாவது அதை கடந்து செல்ல முடியாது. அதை கடந்து செல்கிற அளவுக்கு அந்த இடத்தில் எந்த விதமான வசதியும் கிடையாது, அப்படி எந்த விதமான பிளானிங்கும் இல்லை. அவர்களிடத்தில் தப்பித்துக் கொள்வதற்காக ஓடி வந்திருந்தார்கள். முன்பு பார்த்தால், அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் பார்த்தால் நீல் நதி இருக்கின்றது, பின்னால் பார்த்தால் ஃபிரௌனுடைய படை ஓடி அவர்கள் வந்துகின்றார்கள். அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர அவர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை கைவிட்டுட்டிய மூசாவே, இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் மௌத்து தான் எங்களுக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு மௌத்து தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பனி இஸ்ரவேல் அவர்கள் வந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவில்லை. அதுதான் அந்த நபிமார்களுடைய அடையாளம். ஒருபோதும் நம்பிக்கை குறையவில்லை, அந்த நம்பிக்கையின் பலம் அதிகமாகிவிட்டது. சொன்னார்கள், கல்லா, ஒருபோதும் கிடையாது,
இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், எனக்கு வழிகாட்டுவான். மக்களுக்கு தெரியும் முன்னாடி வழியே கிடையாது, நபிக்கு தெரியும் என்ன வழின்னு தெரியாது, ஆனால் நம்பிக்கை இருந்தது. அதான் நபிமார்களுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி குர்ஆனில் நமக்கும் அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் கூறுகின்றான். வ இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர், உங்களுக்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உங்களுக்காக அந்த கடலை பிளத்தோம். எப்படி அந்த கடலை பிளத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும் வழி ஏற்படுத்தினான். ஒரு தடி, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு ஒரு தடி தான், அந்த தடியிலிருந்து அடித்த ஒரு அடிதான் அவர்களுக்கு ஒரு வழி வந்து விட்டது. இங்கே இதை பாருங்க, வழி ஒன்றுதான், அந்த கடந்து செல்வதற்காக வழி ஒன்றுதான். நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த வழியிலிருந்து கடந்து சென்று விட்டார்கள். நம்பிக்கை கொள்ளாத ஃபிரௌன் அதே வழியில் இறந்து விட்டான். வழி ஒன்றுதான், ஆனால் நம்பிக்கை தான் வேறு. அந்த நேரத்துக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பின் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன், இன்னி ஆமன்து ரப்பி மூசா வ ஹாரூன், அந்த மூசாவும் ஹாரூன் எந்த நம்பிக்கை கொண்டு இந்த வழியை கடந்தார்களோ அந்த ரப்பின் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று அவனுடைய கண்களுக்கு முன்னால் மௌத்து நிற்கும் போது அவன் சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல் ஆன், இப்போதா, இந்த மரணத்தை கண்ட பிறகு ஒரு தௌபாவா? அப்படிப்பட்ட தௌபாவே தேவையில்லை. ஒக்கத் ஆசை துக்கபுல் வகுந்த், இதுக்கு முன்னாடி நீ அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதனாக தானே இருந்த. ஆனால் ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன் ரட்சகன் என்று சொல்லி கொண்டு இருந்தாயே, எங்கே அந்த தக்கப்புர், எந்த அந்த பெருமை, எங்கே அந்த கிப்ர்? உன்னுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் சென்று விட்டது, அதே வழியில் உன்னுடைய கண்களுக்கு முன்னால் உன்னுடைய படை முழுவதும் மூழ்கி இறந்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமில்லை, பல நபிமார்களுடைய சம்பவங்கள் குர்ஆனில் வரலாற்றில் சொல்லும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டுமில்லை, அவர்களுக்கு முன்னால் இருந்த, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய நபிமார்கள், ஒரு கடலிலிருந்து ஒரு வழி வருமா என்று உலகம் நம்பாது, நபி நம்பினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழி ஏற்படுத்தினார். மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பறவை, ஒரு பூச்சி, ஒரு மிருகம், ஒரு மனிதன், யாரும் இல்லாத ஒரு இடம், பாலைவனம், முழுமையாக மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து தண்ணீர் வருமா என்று கேட்டால் உலகம் நம்பாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் நம்பினார்கள். அல்லாஹ் அவருடைய காலடிக்கிலிருந்து இன்று வரை வரக்கூடிய அந்த ஜம்சம் கிணறை அல்லாஹ் உருவாக்கி தந்தான். இந்த நம்பிக்கை தான் சகோதரர்களே, பெரியோர்களே. எல்லோருக்கும் தெரியும், தண்ணீரில் கடலில் மூழ்கிவிட்டால் மரணம்தான். ஆனால் கடலில் மூழ்கி மீனுடைய வயிற்றிலும் 40 நாட்கள், அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிடையாது சகோதரர்கள், 40 நாட்கள் உயிரோடு இருந்து திரும்ப வந்தார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் அவர்களுக்கு வழி ஏற்படுத்தினான். எல்லோருக்கும் தெரியும், நெருப்பை கை வைத்தாலே சுடும், நெருப்புடைய தன்மை சுடக்கூடியது. ஆனால் ஒரு மனிதன் முழுமையாக நெருப்புக்குள்ளாக விழுந்தும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழி ஏற்படுத்தினான். கிணற்றில் விழுந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த நம்பிக்கை, அந்த அவர்களுடைய இறைவன் தான் காப்பாற்றினான். ஏன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் பல வரலாற்று சம்பவங்கள் நாங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் 1000 பேர் இருக்கக்கூடிய வீரப்படைகள், இங்கே வெறும் 300 சில்லறைகள் தான், 313 சஹாபாக்கள் மட்டுமே தான். ஆனால் எதிரிகள் பல வீரர்களாக, படை தளபதியாக, படை வீரர்களாக, பல குதிரைகள், பல ஒட்டகங்கள், பல வீறு வாள்களுடன், இப்படி பலவிதமான தயாரிப்போடு வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எதிராக வெறும் நம்பிக்கை மட்டுமே கொண்டுள்ள 313 சஹாபாக்கள், அல்லாஹ் அந்த நம்பிக்கைக்காக மட்டுமே தான் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தான். அதுதான் அல்லாஹ் நமக்கும் குர்ஆனிலே கூறுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அஞ்சி நடந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் வழியை ஏற்படுத்துவோம். எப்படிப்பட்ட வழி? வயர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர்களுடைய எண்ணம் எட்டாத அளவிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம். யாராவது எண்ணி இருப்போமா? நெருப்பில் ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட்டிருப்பான்,
யாராவது நம்புவார்களா கடலில் ஒரு மனிதன் கடந்து செல்வான் என்று? உலகம் நம்பாத சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் எது வேணாலும் சாத்தியமாக்கலாம். அப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை நமக்கு பலமாக ஆழமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி கிடைத்த நாள் தான் அந்த 10வது முஹர்ரம். அந்த 10வது முஹர்ரமுடைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்றைய காலத்தில் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அந்த யூதர்களே நோன்பு வைத்தார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன? அந்த நாளில் நோன்பு வைத்தார்கள் அந்த யூதர்கள். அந்த யூதர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், விசாரித்தார்கள், அவர்கள் இந்த நாளில் ஏன் நோன்பு வைக்கின்றார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்த வெற்றியின் காரணமாக நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு இந்த தினத்தில் நோன்பு வைக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதற்கு உண்மையாகவே தகுதியானவர்கள் நாங்கள் தான். அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் தான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நோன்பு வைப்போம். அன்றைய வருடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள். ஆனால் ஹதீஸை முழுமையாக கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த யூதர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியம்தான், நாங்களும் அந்த தினத்தில் நோன்பு வைக்கிறோம். ஆனால் நாங்களும் அவர்களுக்கும், அதாவது யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வேறுபாடு என்ன இருக்கும்? அதனால யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். ஹாலிஃபுல் யஹூத வல் முஷ்ரிகீன், அந்த யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு நாள் முன்றைய தினமோ அல்லது பின்தினமோ நோன்பு கூட வையுங்கள் என்று கட்டளிட்டார்கள். ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. 10வது முஹர்ரமோடு 9வது முஹர்ரம் அல்லது 11வது முஹர்ரம் நாங்கள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன கட்டளை இது. யோசித்து பாருங்கள், ஒரு நன்மையான காரியத்துக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு மாறு செய்வதற்காக எவ்வளவு வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்று முஸ்லிம்களுடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய உடை, நம்மளுடைய ஆடை, நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய திருமணம் உட்பட எல்லாம் அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவர்களுடைய மத பண்டிகைத்தில், அவர்களுடைய அந்த கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாவில் நாங்களும் கலந்து கொண்டு சந்தோஷத்துடன் மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய நிலைமை நாங்கள் வந்து விட்டோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். உண்மையாகவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஷிர்கான விஷயத்துக்கு நாங்கள் துணையாக இருக்கக்கூடிய நிலைமையாக முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். எந்த நிலைமைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். இஸ்லாத்திலும் உலகத்திலும் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள். மார்க்கத்தை சரியாக புரியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ சஹீஹ் ஹதீஸில் குர்ஆனுடைய வார்த்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போல 9வது 10வது நாள் நாங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதோடு சில மார்க்க அறிஞர்கள் 9, 10, 11 வச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், அது ஜாயிஸான விஷயம், அனுமதிக்கப்பட்டது, சிறப்பு மிக்க விஷயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இது முஹர்ரமுடைய மாதத்தில், குறிப்பாக முஹர்ரமுடைய மாதத்தில் தனிச்சு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தில் ஒன்றாக இருக்கும். ஆனால் எல்லா மாதங்களும் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம். எல்லா மாதங்களும், அதாவது 12 மாதங்கள் வரக்கூடிய அந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த விஷயத்தை நாங்கள் இன்று மறந்து விட்டோம், அதை விட்டு விட்டோம். அதை பற்றி யாரும் பேசுவது கிடையாது, அந்த விஷயத்தில் யாரும் கவனம் செலுத்துவதும் கிடையாது. ஒரே ஒரு தினத்தில் மட்டும்தான் அந்த விஷயத்தை நாங்கள் நினைவு கூறுவோம். இது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மாதத்துடைய ஆரம்பத்தில் நீங்கள் பிறையை பார்த்தால் பிரார்த்தனை செய்யுங்கள், துவா ஓதுங்கள். இன்னைக்கு யாராவது நம்ம பிறையை பார்த்து துவா ஓதுறோமா? வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த பிறைக்கு தான் சலாம் சொல்கிறோம். என்ன, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஸ்டேட்டஸில் வரக்கூடிய அந்த அதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய அந்த பதில்கள் வருமே தவிர பிறையை பார்த்து விட்டு நாங்கள் ஒருபோதும் பிரார்த்தனை ஓதுனதே கிடையாது. ரமதான் வந்தால் மட்டும்தான் என்னைக்கு பிறநாள் என்பதற்காக தன்னுடைய வீட்டு மாடியில் சில மக்கள் கூடி இருப்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் எல்லா மாதங்களும் பார்க்கக்கூடிய ஒரு சுன்னத்தை நாங்கள் விட்டு விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளோ அழகான துஆ சொன்னார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம்.
ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். எவ்வளவு அழகான துவா. அஹில்லஹு அலைனா, எங்களுக்கு என்னென்ன கொடு அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க பாருங்க. பில் அம்னி வல் ஈமான், ஈமான குடியா அல்லாஹ், அம்னு எங்களுக்கு அமைதியை குடியா அல்லாஹ், வஸ்ஸலாமா நிம்மதியை குடியா அல்லாஹ், வல் இஸ்லாம் மார்க்கத்தை குடியா அல்லாஹ், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அப்படின்னு அந்த நிலாவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை ரப்புக்கல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே தான். யோசித்து பாருங்கள் எவ்வளவு அழகான துவா. இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு முஸ்லீமும் இன்ற காலகட்டத்தில் மறந்து விட்டோம். யாரும் பிறையை பார்த்து ஓதக்கூடிய துவாவை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமான மக்கள் தான். ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அந்த பிறையை பார்க்கக்கூடிய நிலைமை வரும். அப்போ இது முஹர்ரமுடைய மாதத்தில் நாங்கள் இந்த மாதத்தில் செய்திருக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன? சூமு லி ருயத்திஹி, ருயத் பஸரி, தன்னுடைய கண்களால் பார்த்த அந்த பிறைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த துவாவை ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அப்போ இந்த விஷயங்கள் முஹர்ரமுடைய மாதத்தில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இது இல்லாமல் முஹர்ரமுடைய மாதத்தில் எது செய்யக்கூடாது என்று அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் நமக்கு ஜும்ஆ தினத்திலும் சரி பல பயான்கள் வீடியோக்களை நம்ம பார்த்திருப்போம். இந்த 10வது முஹர்ரமில் ஷியாக்களுடைய ஒரு கூட்டம் என்ன செய்யும்? தவறான பழக்க வழக்கங்கள், தவறான கொள்கையுடன் ஒரு தப்பான ஒரு செயலை செய்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று மக்களை ஏமாற்றியிருப்பார்கள். அந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய கொள்கை முழுமையாக பொய்யான கொள்கைகள், முழுமையாக தவறான கொள்கைகள். ஷியாக்களுக்கு எதிராக நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருப்போமோ அவ்வளவு நம்மளுடைய ஈமான் பலமாக இருக்கும். ஷைத்தான் இப்படி தான் வருவான். நம்ம அந்த கூட்டத்தை ஆதரிக்கலையே, நம்ம அந்த கூட்டத்தை எதுவும் துணை போகலையே, அந்த கூட்டத்தில் போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்படி தான் அந்த ஷைத்தான் வஸ்வசாக்கள் உருவாக்குவான். அந்த கூட்டத்தில் பார்ப்பதும் தப்பு தான். எப்படி பார்ப்பது தப்பு? வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், சூரத்துல் மாயிதால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், பகைமைக்கும் பாவத்துக்கும் ஒருபோதும் துணை போகாதீர்கள். ஒரு பாவம் நடக்குது, அந்த இடத்துல நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டுமா? இருந்தால் அமைதியாக இருக்கக்கூடாது, இல்லை என்றால் அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. இருந்தால் அதை தடுக்க வேண்டும், அதை வெறுக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எத்துணை ஷிர்க்குகள், எத்துணை கோவில்கள், எத்துணை சர்ச்சுகள், எத்துணை ஹுராஃபாத்துகள், ஹராமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒருபோதும் அதை தடுப்பது கிடையாது, அதை வெறுப்பதும் கிடையாது. இதற்கு முன்பாக கூட இந்த ஹதீஸை சொல்லியிருந்தேன். மன் ரஆ மின்கும் முன்கரன், எவர் ஒரு பாவத்தை கண்டால், உங்களுக்கு முன்னால் தெரியுது இது இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயம், ஆனால் இஸ்லாத்துடைய பெயரில் அது நடைமுறையாக இருக்கின்றது, அது மக்கள் அதை இபாதத்து போன்ற நன்மை போன்ற என்ற எண்ணிக்கையில் அந்த எண்ணத்துடன் அந்த விஷயத்தை செயல்படுகின்றார்கள். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் தடுக்க வேண்டும், அந்த பாவத்தை தடுக்க வேண்டும் தன்னுடைய கைகளால். இல்லை என்று சொன்னால் ஃபமல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, தன்னுடைய நாவால். சிறிய பிள்ளைகள் இருந்தால் கையால் தடுக்கலாம், பெரியவர்கள் இருந்தால் வாயால் தடுக்கலாம். பெரிய பதவி உள்ளவர்கள், பெரியவர்கள் அதை தடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துவிட்டால் உங்களுடைய உள்ளத்தில் அதை வெறுத்து அந்த இடத்துல அந்த நகன்று செல்ல விட வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. அதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உள்ளத்தில் வெறுத்து அந்த விஷயத்தை தடுக்காமல் இருக்கீங்களே, அதனால் நீங்கள் அந்த இடத்துல அந்த நகர்ந்து போனாலே அந்த 3வது நிலை இருக்குல்ல, அதுவே வஹுவ அஃஅஃபுல் ஈமான், ஈமானுடைய பலகீனமான நிலை. யோசித்து பாருங்கள், தடுக்க முடியலை, ஆனால் வெறுத்தால் நம்மளுடைய ஈமான் பலகீனமான நிலை. ஆனால் இன்னைக்கு மக்கள் வெறுக்கவும் செய்யலை. மனிதனை வெறுக்க சொல்லவில்லை சகோதரிகளே, அந்த செயலை வெறுக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த ஷிர்க்கை நாங்கள் ஒருபோதும் வெறுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு செயலை நாங்கள் ஆதரிக்கின்றோம், கூட்டத்தில் கலந்து கொண்டு பார்க்கின்றோம், மகிழ்ச்சியுடன் அவர்களை கொண்டாடுகின்றோம். அவங்களுக்கு போய் டீ கொடுக்கறது, தண்ணீர் ஊற்றுறது, மாலை போடுறது, அவங்களுக்கு பூ போடுறது, அவங்களுக்கு வலி ஏற்படுத்துது, இதெல்லாம் ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு நமக்கு பாவம் கிடைக்கும் சகோதரர்களே, பெரியவர்களே. அப்போ ஹராமை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது. நாமும் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கே படிக்கலாம்? பள்ளிவாசலில் படிக்கணும், உலமாக்களிடம் படிக்க வேண்டும், இமாம்களிடம் மார்க்க அறிஞர்களிடம் படிக்க வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் படிக்காமல் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்?
நிறைய மக்கள் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்து பகிர ஆரம்பிக்கின்றோம். கர்பலாவில் இது நடந்தது, ஹுசைன் அவர்களுக்கு இப்படி நடந்தது. எந்த விஷயத்தை புரியாமலும் படிக்காமலும் பகிர்வது அதுவே மிகப்பெரிய பாவம். தஜஸ்ஸசு, முஃமின்களே முதல் ஆராயுங்கள் ஒரு விஷயத்தை பகிர்வதற்கு முன்பாக. அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். அப்போ மார்க்க அறிஞர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நாங்கள் அவரிடமிருந்து எவ்வளவு பயனடையலாம். இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தால் பல மதனி உலமாக்கள் இருக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இவர்களிடம் நாங்கள் தன்னுடைய கல்வியை பெறாமல், இவர்களிடம் தன்னுடைய மார்க்க சந்தேகங்களை கேட்காமல் ChatGPTயில், கூகுளில், ஃபோனில் பார்த்து, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஸ்டேட்டஸை பார்த்து, ஷேர் ஃபார்வர்டு பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்து நாங்கள் மார்க்க கல்வி எடுத்துக்கொண்டால் ஷைத்தான் இப்படி தான் நம்மளை வழிகெடுத்து விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த மார்க்க விஷயங்களை எது ஹலால் எது ஹராம் என்று புரிவதற்கு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல் இருக்குது, இமாம்கள் இருக்கின்றார்கள், உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இவர்களிடம் தன்னுடைய மார்க்க சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு ஹலால் ஹராமை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் புதிதாக வருது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் குழப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் மார்க்க அறிஞரிடம் கேட்பது சரியா தப்பா? சரிதான். ஆனால் இன்று நாங்கள் கேட்பது கிடையாது. ஆனால் உடலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் உடனடியாக டாக்டர்கிட்ட போயிடுவோம். இது என்னமோ வித்தியாசமாக கையில் வருது, இது என்னது அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போது உள்ளத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள், ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருபோதும் மார்க்க அறிஞரிடம் நாங்கள் ஏன் கேட்பது கிடையாது? ஷைத்தான் இப்படி தான் நம்மை மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காரணமாக ஆக்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மார்க்க விஷயங்களை முழுமையாக படிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களிடம் உலமாக்கள் பெருமக்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடம் முழுமையாக தெரிந்து அவர்களிடம் முழுமையாக தன்னுடைய சந்தேகத்தை புரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாமும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த முஹர்ரம் மாதத்தில் நிறைய பிதாத்துகள், ஹுராஃபாத்துகள், ஹராமான விஷயங்கள் நடக்கும். அதிலிருந்து நாம் ஒவ்வொரும் தன்னுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை இது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி என்னுடைய பிள்ளை அந்த கூட்டத்தில் கலந்து கொன்றானா இல்லையா என்று கடமை யாருக்கு இருக்குது? ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்கிட்ட இருக்குதா, அல்லது பள்ளிவாசலில் தொலைக்கக்கூடிய இமாமுக்கு இருக்குதா? என்னுடைய பிள்ளை எங்கே போனான், எங்கே யாருடன் போனான் இப்படி பார்க்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்குது, பெற்றோர்களே. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தாருக்கும் நாங்கள் எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பகிரவும் கூடாது, எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஹராமான விஷயங்களை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் நம்மளுடைய கடமை. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த விஷயத்தை தான் நம்ம கலந்து கொள்ளலையே, அந்த அக்குதான் நமக்கு இருக்குதே, அப்படி நம்ம சாதாரணமாக இருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, இந்த விஷயத்தை மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போதுதான் அல்லாஹுடைய அதாபிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, இந்த சம்பவத்தை படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை, ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை கொடுத்தான், ஒரு முஅஜிஸா. அந்த சமுதாயங்கள் என்ன பண்ணது? அந்த சமுதாயங்களுடைய கோரிக்கை என்ன இருந்தது தெரியுமா? எங்களுக்கு அந்த பாறைக்கல்லிருந்து ஒரு பெண் ஒட்டகம், அதுவும் கர்ப்பமான நிலையில் எங்களுக்கு கொண்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வோம் அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செய்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பெயரில் சொன்னாங்க. அந்த பாறையை உடைத்து அந்த பெண் ஒட்டகம் கர்ப்பமான நிலையில் வெளியே வந்தது. இந்த மக்களா நம்பினார்கள், ஈமான் கொண்டார்கள். சிலர் ஈமான் கொண்டார்கள், சிலர் சதி செய்தார்கள். அந்த கூட்டத்தை நாங்கள் என்ன செய்யணும்? எப்படியாவது அந்த ஒட்டகத்தை நாங்கள் என்ன செய்யணும்? எப்படியாவது அடித்து கொலை செய்யணும். அல்லாஹ் முன்னே எச்சரித்தான். இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய ஒட்டகமாக ஆகிவிட்டது, நாக்கத்துல்லா, இந்த எந்த விதமான தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன பிறகும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சது? எதிர்க்கக்கூடிய கூட்டம் அந்த ஒட்டகத்தை அடித்து கொன்றுவிட்டது இரவு நேரத்திலே. ஒரு கூட்டத்துக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி அவங்க ஒட்டகத்தை உடைக்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க. அவங்க இபாதத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் தடுக்கலை. ஆனால் நாளைக்கு அடுத்த நாள் அதாப் வரும் பொழுது அந்த அடித்த கூட்டமும் சரி, சொல்லாத கூட்டமும் சரி, எல்லாம் அந்த அதாபில் வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் மட்டும் சரியான கொள்கையில் இருந்தால் போதாது, மற்றவர்களையும் அந்த சரியான கொள்கைக்கு அழைப்பு கொடுக்கணும். அவங்க வந்தால் தான் தீரணும் கிடையாது, இங்கே அழைப்பு தான் முக்கியம். அந்த அழைப்பு நாங்கள் என்னிடத்தில் என்ன செய்திருக்கிறேன் என்று கவனிக்க வேண்டும். எத்தனை மக்களுக்கு இந்த ஹராமான விஷயங்கள், இந்த பிதாத்தை பற்றி, இந்த ஷியா கொள்கையை பற்றி சொல்லியிருப்போம். என்னென்னமோ ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். சரியான விஷயத்தை ஸ்டேட்டஸில் வைக்கணும், சரியான விஷயத்தை மக்களுக்கு பகிரணும்.
இப்படி தான் நாம் சரியான மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாக்கூல கூலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.